வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் பிளாகர். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான காடும் மற்றும் ஆபத்தான வனவிலங்குகள் நடமாடும் ஒரு வனப்பாதைக்குள்ளே தாங்க நம்ம பேருந்து பயணமானது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா இந்த அழகான பயணம் உங்கள் அடுத்த ட்ரிப் பிளானாக கூட வாய்ப்பு இருக்குங்க. இது தாங்க நம்ம கூடலூர். நம்ம இப்போ கூடலூர் பேருந்து நிலையத்திலேருந்து பஸ் ஏறி இருக்கோங்க. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பந்திப்பூர் வரைக்கும் தாங்க இந்த விளாகானது இருக்குது. இந்த 40 கிலோமீட்டர் பயணமானது நிறைய த்ரில்லிங்கான அனுபவத்தையும் நிறைய வனவிலங்குகளையும் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுங்க. நம்ம இப்போது முதுமலை புலிகள் காப்பகம் செக் போஸ்ட்டு கிட்ட தாங்க நம்ம இருக்கோம். இங்கேருந்து நம்ம பயணமானது தொடங்குதுங்க. ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கங்க. இந்த 40 கிலோமீட்டர் வனப்பகுதியில் நம்ம யானை, மான், சிறுத்தை, கரடி போன்ற பல அனிமல்களை நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுங்க, நம்மளுக்கு லக் இருந்தால். நீங்கள் இந்த இடத்த உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு 100 மீட்ரு 200 மீட்டருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுங்க. அதனால் உங்களால் வேகமாக இந்த சாலையில் வந்து பயணிக்க முடியாதுங்க. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கான கரெக்டான டைமிங் என்னென்னா காலையில் 6 மணி டு 8 மணி வரைக்குங்க. அப்புறம் சாயங்காலம் 4 மணி டு 6 மணி வரைக்குங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே எந்த ப்ரைவேட் வெஹிக்கிளையும் இந்த வனப்பகுதிக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செக் போஸ்ட்லேயே உங்களை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன மாதிரியே நீங்களும் இந்த அடர்ந்த வனப்பகுதியை 6 மணிக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 5 டு 6 மணிக்குள்ளே வந்து ரீச் ஆயிருங்க. ஏன்னா அங்கேருந்து தான் இந்த கூடலூர் டு மைசூர் போகிற இந்த பேருந்தானது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரண்ட் சீட் அவைலபிளாக இருக்குங்க. நம்மளும் பேசிக்கிட்டே தமிழ்நாடோட எல்லை முடிவுக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து கர்நாடகாவோட எல்லை தொடங்குதுங்க. இந்த லொக்கேஷனுக்கு பந்திப்பூர்னு பேருங்க. இங்கேருந்து தான் கர்நாடகாவோட எல்லையானது தொடங்கப்படுது. இந்த பந்திப்பூர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. இந்த லொக்கேஷன்லேயும் நம்ம நிறையா அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த காட்டுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக் நிமிடங்களாக தாங்க இருக்குது. ஏன்னா எங்கே யானை நிற்கும், எங்கே புலி நிற்கும், எங்கே சிறுத்தை கிராஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு தோணலோடு தான் நம்மளோட பயணமானது இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி முதுமலையோ அதே மாதிரி கர்நாடகாவுக்கு இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஃபாரஸ்ட்டும் நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்டு கூட அட்டாச் ஆகிருக்கிறனால ரெண்டுமே ஒரு அடர்ந்த ஒரு பெரிய காடு தாங்க. நம்ம வந்துட்டு இருந்த இந்த நேரம் வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுற நேரங்க. அதனால் வந்து நிறைய வண்டிங்கெல்லாம் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் யானைகள்லாம் ஓரிரு இடங்களில் தான் தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல வந்து நம்மளோட பஸ்ஸு லைட்டு வந்து கவர் ஆகலைங்க. ஏன்னா கவர் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யானைங்கள்லாம் ரோட்லேருந்து கீழே இறங்கி தான் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அங்கங்கே 1-2 யானைகளை வந்து நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பகலில் இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேங்க.
நீங்கள் இந்த இடத்துக்கு எங்களை மாதிரி பஸ்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் டிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ்டிசி பஸ் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வெப்சைட் வந்து கிடைக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டிக்கெட் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டு வேணும்னா ஃப்ரண்ட் சீட் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான சீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கார்டை வந்து இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலாக நம்மளும் அந்த அடர்ந்த காட்டில் இருந்து வெளியே வந்துட்டோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மைசூர் தாங்க போயிட்டுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கூடலூர் டு பந்திப்பூர் வரைக்கும் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா அட்வென்ச்சரான பஸ் ட்ரிப்பும் நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்மளும் வந்து மைசூர் ரீச் ஆகிட்டோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இத்துடன் இந்த vlog வந்து நிறைவு பெறுதுங்க. நன்றி, வணக்கம்.